அனைவருக்கும் வணக்கம். 14/9/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:33 ரிஷபராசியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் நுழைய இருக்கின்றார். மிதுன ராசியில் குருபகவானோடு சேர்ந்து சந்திரன் பயணிக்க இருக்கின்றார். அப்போ இந்த குருவும் சந்திரனும் இணைவது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வலிமையான யோகம் ஒன்றை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த ராஜயோகத்துக்கு பேர் தான் கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒரு சிங்கத்தினுடைய வலிமையும் யானையினுடைய பலத்தையும் சொல்லி வச்சிருக்கிறது. அப்போ ஒரு யானைக்கு என்ன பலம், சிங்கத்திற்கு என்ன வலிமை அப்படிங்கிறது ரெண்டும் இணைச்சி பார்த்தோம்னா அதுதான் ரொம்ப வலிமையான பலம் அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட யாராவது போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? சிங்கத்துக்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? யானைக்கிட்ட போய் வீரத்தை காட்ட முடியுமா? நம்ம பலத்தை காட்ட முடியுமா? அப்போ இந்த சிங்கமும் யானை இணைஞ்சு மிதுன ராசியில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது எவ்வளவு நேரம் நீடிக்கும், எத்தனை நாட்கள் நீடிக்கும்? 14ஆம் தேதி இரவு 12:33 16ஆம் தேதி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 4:05 வரைக்கும் இருக்கும். இதற்கு இடைப்பட்ட நேரம்தான் இந்த யோகம் வேலை செய்ய போகுது. இந்த யோகத்தால் 5 ராசிக்காரங்க மிகப்பெரிய நன்மைகளை அடைய இருக்கின்றார்கள். அந்த 5 ராசிக்காரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குரு பகவான், சந்திர பகவான். குரு அப்படிங்கிறது பணம், பொருள். சந்திரன் அப்படிங்கிறது துரிதமாக கிடைக்கக்கூடியது. சிங்கம் துரிதமாக செயல்பட்டால் தான் இறையை வேட்டையாட முடியும். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அந்த துரிதமாக செயல்பட்டு பணம் பொருளை சம்பாதிக்கிறதுக்கான நேரம். இப்போ இது வரைக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு இங்கே பண வரவு வர வேண்டியது இருந்தால் இப்போ போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். மிதுனராசிக்கு ரொம்ப நாளாக வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 நாளில் போய் ஏற்பாடு பண்ண கட்டாயம் கிடைக்கும். ஒரு நண்பருடைய உதவி நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அந்த நண்பரை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பார்த்து அவர்கிட்ட உங்களுக்கான ஆதாயத்தை பெறலாம். வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என் சொல்ல கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு, கணவர் சொல்ல மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 நாட்களில் யாராவது ஒரு ஆள் கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க. அப்போ சொல்ல கேட்டு நடந்துக்கங்க, அது ரொம்ப சிறப்பான பலன். அவங்க சொல்லல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, அப்போ அது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நடந்துக்கங்க மிதுனராசி நண்பர்கள். மிதுனராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த பிஸ்னஸ் நல்ல லாபம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொழில் துறையில் இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி ராசியில் குருவோடு சேர்ந்துருக்கிறாரா, இப்போ போய் சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள் வாக்குக்கு உங்கள் ஒரு மரியாதை இருக்கும். எனக்கு வேணும் சார், எனக்கு மாற்றி கொடுத்துருங்க, ஏதாவது எனக்கு அமைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னா கட்டாயம் நடக்கும். மேலும் அதிகாரிகள் அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்கும். அதான் சொல்லிட்டேனே, நீங்கள் போய் இப்போ என்ன நினச்சி எந்த குறிக்கோள் லட்சியத்தோடு போகிறீங்களோ அந்த லட்சியம் நிறைவேறக்கூடிய நாள் தான் இந்த 2 நாள். அதே மாதிரி மிதுனராசி நண்பர்கள் நகையெல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சுங்க, இந்த 2 நாளில் கட்டாயம் திருப்பதற்கான பண வரவு கிடைச்சிடும். இஎம்ஐ பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக எப்படியாவது பண வரவு வரணுமே அப்படின்னு கட்டாயம் வந்துடும். எங்கேயாவது கைமாத்து கால் மாத்து கேட்டால் கூட கட்டாயம் கிடைச்சிடும். அதான் சொல்லலை, கொடுத்த பணத்தை இப்போ போய் கேட்டாலே கிடைச்சிடும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ உங்களுடைய வாக்கு வன்மைக்கு ஒரு மரியாதை இருக்கும், சிறப்பாக செயல்பட போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம். கண்டிப்பாக நீங்கள் என்ன முயற்சி முன்னேற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வரக்கூடிய நேரம். அதனால் இந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெறுது, 7ஆம் இடம் வலுப்பெறுது, அதே சமயத்தில் 9ஆம் இடம் வலுப்பெறுது. 5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், 7 அப்படிங்கிறது நம்மளுடைய உறவுகள், ஒரு பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி 9 அப்படிங்கிறது நம்மளுடைய தந்தை வழி முன்னோர்கள் அப்படிங்கிறது, தந்தை ஸ்தானம், ஆன்மீகம், பக்தி. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் செஞ்ச புண்ணியம், தான தர்மம் எல்லாம் அதுக்கான பலனை எதிர்பார்த்து நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நேரம். நல்லது, ஒரு அற்புதமான யோக நேரம் ஐயா மிதுனராசிக்கு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும், உங்கள் லட்சியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு 10ஆம் வீட்டில் இந்த யோகம் உருவாகுது. அப்போ கன்னிராசிக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல, சரியான வருமானம் இல்லை, தொழில் நல்லா போக மாட்டேங்குது, தொழிலில் ரொம்ப இழப்பீடாக இருக்குது, வேலைக்காரர்கள் சரியாக அமைய மாட்டேன்றாங்க, அப்படி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும்.
கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்குது. சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்குது. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி யார்? சந்திரன். அவர் 10ல் இருக்கிறார். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஐயா. அரசு ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு. பெரியவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் கை கூசி கால் கூசி வாய் கூசி ஏதாவது பேசாமல் முடியாமல் இருந்திருந்தீங்கன்னா, ஏதாவது கேட்க முடியாமல் இருந்திருந்தீங்கன்னா, கொடுத்தா கேட்டால் அடுத்தது பகை வந்துருமோ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ போய் நீங்கள் அதை கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு. அந்த தொட்டதை துலங்கக்கூடிய அமைப்புக்கான அதிபதி யார்? சந்திரன். ரொம்ப துரிதமாக செயல்படுவீங்க. அப்போ நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக துரிதமாக செயல்பட்டு அந்த வேலைகளெல்லாம் முடிப்பீங்க. அதனால் காரிய வெற்றி பல உண்டு. கண்ணு முன்னாடியே பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆதரவு பெரியவங்களிடத்துலேருந்து உறவுகள்கிட்டருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு டார்ச்சர் இல்லாமல் இருக்கும். மேல் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. அதனால் இந்த குரு பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும் ஐயா. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு. அவர் பார்க்கக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? 4ஆம் இடம் கன்னிராசிக்கு சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போது 4ஆம் இடத்தை பார்க்கணும். தாய்வழி ஆதரவு, தாய்வழி சொத்துக்கள் ஆதரவு, நல்ல வீடு அப்படிங்கிறது வந்து இடம் வாங்கக்கூடியது, விவசாயம் வச்சு நடத்தக்கூடியவங்களாம் விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். விவசாயத்தில் லாபம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அந்த குரு பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிறது, வங்கி கடன் கேட்டவுடனே கிடைக்கும். லோன் கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். அந்த கடன் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், அந்த லோன் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், வர வேண்டிய பணம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதான் அஷ்டலட்சுமி யோகம். ஆட்டோமேட்டிக்காக பண வரவு வந்துடும். கன்னிராசி நண்பர்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பொருளாதாரம் மேம்படும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 9வது வீட்டில் இந்த குருசந்திர யோகம் உருவாகுது. அப்போது மூலத்திரிகோணம் இல்லையா? சூப்பராக இருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். சகல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் ஐயா. சகல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த துலாம் ராசிக்கு சந்திரன் 10ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன நடக்கும்? பாக்கியஸ்தானத்தில் குரு வேறு இருக்கிறாரா? இப்போ போடுங்க பிளானு, இப்போ திட்டம் தீட்டுங்க, இப்போ முடிவெடுங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அப்போது ஒரு காரியமாக வெளியூர் போகிறேன், வெளி மாநிலம் போகிறேன், வெளிநாடு போகிறேன், சக்ஸஸ் ஆகுமா? ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், அந்த வேலை காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா? நான் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? எனக்கான கொடுத்த பணம் கைக்கு வருமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் துலாம் ராசி நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஐயா. அதன் வழியாக ஆதாயம் நிறையா இருக்கும், லாபம் நிறையா இருக்கும். நீங்கள் பண்ண தானமும் தர்மம் புண்ணியமே இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இதுதான் நல்ல விஷயம். அதனால் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். வேலையில் வருமானம் பன்மடங்காக இருக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதான் சொல்லிட்டேன் சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லி. உங்களுடைய திறமைகளை பாராட்டி பரிசளிப்பார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவீங்க. எதிலுமே துணிச்சலாக தைரியமாக இறங்குவீங்க. ஏன்னா குரு சந்திரன் அப்படிங்கிறது நான் தான் சொல்லிட்டேன், யானை சிங்க பலம் சொல்லிட்டேனே. அப்போ அந்த 3ஆம் இடத்தை தானே பார்ப்பாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தை. என்ன நடக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி தான். நீங்கள் என்ன காரியத்துக்காக முயற்சி பண்ணுங்களோ அந்த இலக்கு அப்படிங்கிறத நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம்னா நமக்கு ஏன் தோல்விகள் வருது? தோல்வியே இல்லை, தோல்விகள் இல்லை. இந்த குரு பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்கள் ராசியைத்தானே பார்க்குறாரு. குருவும் சந்திரனும் சேர்ந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரா? ரொம்ப சிறப்பு, அற்புதமான யோகம். அதனால் துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. நிதிநிலை உயரக்கூடிய அமைப்பு. உங்கள் திறமைகளுக்கு வந்து கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களால் சாதிக்க முடியாத விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. சாதனைகள் தொடரக்கூடிய நேரம் இந்த 2 நாட்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நேரம் 7ஆம் வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் இந்த யோகம் உருவாகுது. அப்போது குருவும் சந்திரன் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. கண்டிப்பாக தனுசு ராசியினுடைய இலக்கு, தனுசு ராசியினுடைய முயற்சி
தனுசு ராசியுடைய தன்னம்பிக்கை, தனுசு ராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் என்ன முயற்சி வேணாலும் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு, நம்ம லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக நான் ஒரு வேலைக்காக, ஒரு போட்டித் தேர்வுக்காக நிறைய இதில் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமண பந்தத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கிறேன், ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், செட் ஆகலை. கட்டாயம் இந்த காலகட்டத்தில் அது செட் ஆகும். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். நல்ல செய்தி வந்தே தீரும். அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு கொடுத்த பணம் ரொம்ப நாளாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது, எதிர்பார்த்துக்கிட்டே கட்டாயம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஒரு இக்கட்டான நெருக்கடி இருந்துச்சு, பார்ட்னர்ஷிப்பால் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை எப்போ வராது. அதெல்லாம் நீங்கள் இப்போ சரி பண்ணியிருப்பீங்க. உங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அது இந்த 2 நாட்களில் நடக்கும். 100% நல்ல வாய்ப்பு தான். அப்போ ஒரு இணைவு, அற்புதமான இணைவு. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். வீட்டில் மங்கள நிகழ்வுகள் பற்றி பேசுவீங்க. அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல பொருளாதாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார் இல்லையா? 4 சுகபோகம் அப்படிங்கிறது 4 தான். தாய் வழி சப்போர்ட் அப்படிங்கிறது 4 தான். அதனால் தாய் வழி சொத்துக்கள் ஆதாயம் அப்படிங்கிறது 4 தான். அந்த அதிபதி தான் 7ல் இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பலன். அப்போ ஒரு விதத்தில் சந்திரன் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குருவோடு சேர்க்கின்ற பொழுது இன்றைய சந்திரனுக்கு வந்து என்ன நடக்குது? வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுலேயுமே நஷ்டம் கிடையாது, லாபம்தான். லாபம்தான். மனசு ரொம்ப பிரைட்டாக இருக்கும், குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. தனுசு ராசிக்கு அற்புதமான யோக நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த யோகம் 5வது இடத்துல உருவாகுது. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ அந்த 5 யோகமான அதிர்ஷ்டஸ்தானத்தில் இந்த குருவும் சந்திரனும் இணைவது அப்படிங்கிறது, சந்திரன் ஒரு விதத்தில் கும்பராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட கடன் நெருக்கடி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது இன்றைக்கி தீரக்கூடிய அமைப்பு. மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்றைக்கு அந்த மருத்துவ செலவுகள் செஞ்சு கூட அந்த உடல்நிலை ஆரோக்கியம் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக நடக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இந்த 2 நாளில் இருப்பீங்க. ஏதோ உங்களுடைய சாதனைகள் வெற்றி பெறப்போகுது, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி குருவும் சந்திரனும் லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க 7ஆம் பார்வையாக. அப்போது பணம் பல வழிகளில் இருந்து வரும். எதுலேயுமே ஒரு லாப நோக்கோடு செயல்பட போகிறீங்க. 4 பேச்சு பேசினா கூட அது நமக்கு ஆதாயம் இருந்தால் பேச போகிறேன், இல்லாட்டி பேச மாட்டோம். நம்ம பேசுகிற கூட நமக்கு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னா பேசுவோம், இல்லைன்னா பேச்சை குறைச்சிக்கிடுவோம். அப்படி தான் இது. அதனால் கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் உயர் கல்வி, உயர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கிறது, பூர்வீகத்தினது ஒரு ஆதாயத்துக்காக சில விஷயங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறது, பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வாசல் கட்டுறது, வெளியூர்கள்லேருந்து பூர்வீகத்துக்கு வரணும்னு நினைக்கிறது எல்லாம் நடக்கும். என் சொந்த ஊருக்கு பயணமாகிறது, போயிட்டு வரலாம், சொந்த ஊர் குலதெய்வத்துக்கு வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பயணங்கள் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் பூராமே நல்ல ஆதாயத்தில் முடியும். அதனால் கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாக்குஸ்தானாதிபதி 5ல் இருக்கிறார், வருமானத்துக்கு அதிபதி, லாபாதிபதி 5ல் இருக்கிறார். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 2 நாட்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, பல நல்ல விஷயம் நடக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டாயம் காப்பாற்றிடுவீங்க. அதே உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கு அவங்களும் காப்பாற்றிடுவாங்க. அப்போ வாக்குவன்மை நிறைவேறக்கூடிய நாள், வாக்குவன்மை நிறைவேறக்கூடிய நாள், அந்த அற்புதமான நாட்கள் தான் இந்த குருவும் சந்திரனும் இணைக்கக்கூடிய நாட்கள். அப்போ நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. நல்ல விஷயங்கள் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிர்பாராத திடீர் தனவரவு கும்பராசிக்கு உண்டு நண்பர்களே. ஆக இந்த கஜகேசரி யோகத்தால் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வந்து வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில்
உங்களுக்கான பண வரவு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் நல்ல யோக பலன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு நாம் சந்திக்கலாம். மிக்க நன்றி.